பேசிக் டெய்லரிங் கிளாஸ் 8 ப்ரெஸ் பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னா கிளாத்து, ப்ரெஸ் பட்டன், நீடில், த்ரெட், மார்க்கர், கட்டர் இது எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஒரு ப்ரெஸ் பட்டனை நம்ம எடுத்துப்போம். இது போல 2 பீசஸ் இருக்கும், அது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நீடில்ல த்ரெட்டு கோத்துப்போம். நீடில்ல த்ரெட்டை 2 ஸ்ட்ரிங்காக கோத்து எடுத்துக்கலாம். எவ்வளோ த்ரெட்டு தேவையோ அது போக பேலன்ஸை கட் பண்ணி எண்டில் எண்ட் நாட் போட்டுக்கலாம். இது போல நீடில்ல நம்ம த்ரெட்டை கோத்து எடுத்தாச்சு. அடுத்தது எந்த கிளாத்ல இந்த ப்ரெஸ் பட்டன் ஸ்டிச் பண்ண போறோமோ அந்த கிளாத் எடுத்து அதுல எங்க ஸ்டிச் பண்ண போறோங்கிறத மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல 2 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த ப்ரெஸ் பட்டன் எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சைடுக்கான ப்ரெஸ் பட்டன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிறத எடுத்து அதை மேல் பக்கமா வச்சு இப்போ நீடில கீழேந்து மேல் வழியா எடுத்துக்கலாம். இப்போ இந்த நீடில நம்ம மேல உள்ள கிளாத் இருக்குல்ல அதுல நீடில உள்ள குத்திட்டு அந்த ஹோல் வழியா எடுத்து நீடில சுத்தி நம்ம த்ரெட் போட்டு நீடில டைட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத்ல சுருக்கம் ஏற்படும். அதனால கரெக்டா நம்ம டைட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது போல 3 டைம் நம்ம ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா அடுத்த ஹோலுக்கு நீடில் எப்படி எடுத்துட்டு போகணும்னா இந்த மேல உள்ள கிளாத் வழியா நீடில குத்தி அடுத்த ஹோல்ல அப்படியே அந்த நீடில எடுத்து அங்க ஒரு 3 டைம்ஸ் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கிளாத் மேலேருந்து அந்த நீடில் ஹோல் வழியா நீடில உள்ள விட்டு த்ரெட்டை நீடில சுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம டைப் டு எம்மிங் பார்த்தோம்ல அந்த மெத்தட்ல தான் இதை நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். இது போல அந்த மேல உள்ள 4 ஹோல்லையும் ஒவ்வொரு ஹோல்லையும் 3 டைம்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல எல்லா ஹோல்லையும் 3 டைம் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நீடில மேலேருந்து கீழ் வழியா எடுத்துட்டு இங்க நம்ம எண்ட் நாட் போட்டுக்கலாம். அதாவது நீடில குத்திட்டு அதை சுத்தி ஒரு 3 நாட் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா நீடில எடுத்துருவோம். இது போல எண்ட் நாட் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு ஆஃப் ப்ரெஸ் பட்டன் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த சைடு அதுக்கு நேரா பாயிண்ட் பண்ணிட்டு அதுல அடுத்த சைடை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதுல இந்த மாதிரி குழியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மேல் பக்கமா வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இதுவும் சேம் நம்ம அந்த ப்ரெஸ் பட்டனுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல தான் இங்கேயும் ஸ்டிச் பண்ணோம். கீழேருந்து நீடில மேல் வழியா எடுத்துட்டு அந்த ஹோல் பக்கத்துல உள்ள கிளாத்ல நீடில விட்டு அந்த ஹோல்குள்ள எடுத்து நீடில சுத்தி த்ரெட் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும். இந்த டைப் டு எம்மிங் தான் இதுல யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஹோல்லையும் 3 டைம்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல எல்லா ஹோல்லையும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நீடில மேலேருந்து கீழ் வழியா குத்தி எடுத்துட்டு அங்க எண்ட் நாட் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல 2 சைடு ப்ரெஸ் பட்டனையும் நல்லா நீட்டா ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது போல நல்லா டைட்டா கிளாத்தோட இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்ப இந்த பிரஸ் பட்டனை வந்து நம்ம போட்டு பார்த்துடலாம். இது போல நீட்டா ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.